ஹாய் காய்ஸ், இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா ஒரு பிராங்க் தான் பண்ண போறோம். இன்னைக்கு வந்து ஒரு செம்மையான ஒரு ஐடியா எனக்கு சிக்கியிருக்கு. நரேன் வந்து கோஸ்ட் பிராங்க்ல என்ன செம்மையா அள வச்சிட்டான். இதுக்கு வந்து ரிவெஞ்ச் எடுங்கன்னு கண்டிப்பா எல்லாருமே சொல்லிட்டு இருந்தீங்க. அவனை பயன்படுத்திலாம் என்னால வந்து பிராங்க் பண்ண முடியாது, கதற விட முடியாது. அதனால இவனுக்கு வந்து பிசிக்கலா ஏதாவது டார்ச்சர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். தெரியல எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஹாஸ்பிட்டல் கூட தூக்கிட்டு போகலாம், அந்த அளவுக்கு ப்ராப்ளமாலாம். பார்ப்போம் என்னன்ட்டு. ஓகேவா? என்ன பிராங்க்னா, என்னடா இதை வச்சு என்ன பண்ண போறா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒண்ணும் கிடையாது. ஜட்டியில மிளகாவை போட்டு தேய்ச்சு குளிக்க போறப்போ கொடுத்து விட்டுருவோம். ஓகேவா? அதுதான் பிளானு. ரெடி பண்ணிடலாமா? என்ன பண்ண போறோம்னா, ஜட்டி ரெடியா இருக்கு. ஜட்டியை திருப்பி வச்சிருக்கேன். ஓகேவா? அப்பதான் உள்ள நல்லா கூலிங் எஃபெக்டா இருக்கும், அதனால வச்சிருக்கேன். மிளகா ரெடியா இருக்கு, 4 மிளகா. ஓகேவா? சமையல் குறிப்பு மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், யாரும் வீட்டுல இதை ட்ரை பண்ணிடாதீங்க. அப்புறம் தெரியல, இது எனக்கு ஆப்பா முடிஞ்சிடக்கூடாது. கடவுளே பார்த்து சீக்கிரமா அவன் சரியாகி வந்துடணும் சாமி. இன்னும் ஒரு குழந்தை கூட நாங்க பெற்றுக்கல. சரி, ஓகே, ரெடி பண்ணிடலாமா? ஐயோ, கட் பண்ணும் போதே காட்டமா இருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. பின்னாடி கொஞ்சம் வச்சுக்கிட்டாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி பின்னாடி எரிச்சலா இருக்கும்ல. போதும், 3 போதும்னு நினைக்கிறேன். நிறைய இருக்கு. ஓகேவா? 3 போதும். அப்பப்பப்பா, ரெடியா இருக்கு. ஓகேவா? இதை போட்டு என்ன பண்ண போறோம்னா, தேய்க்க போறோம். என்னால துவைச்சு கூட துணியை புழிஞ்சது இல்ல. ஐயோ பாவம், பயமா இருக்குங்க. கையில பட்டாவே எரியும், உங்களுக்கே தெரியும். ஐயோ, கீழே கொஞ்சம் மிளகா சிந்திடுச்சு. ஓகே, என்ன பண்ண போறோம்னா, அப்படியே போய் உதறிடுவோம். ஓகேவா? உதறிட்டு வந்து அப்படியே கேஷுவலா கொடுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு இங்க பார்த்தா இங்க லைட்டா மிளகா எல்லாம் அங்கங்க தெரியும். ஓகே. ஐயோ, இது கொஞ்சம் காயணும். அவன் வரதுக்குள்ள கையை வேற கழுவிட்டு தொட்டனா ஈரமாயிடுச்சு. ஓகே, வரதுக்குள்ள எப்படியும் காஞ்சிரும். கொடுப்போம். ஓகேவா? ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெளியே போனோம்னே என்ன கிளம்பாம உட்காந்துருக்க? கிளம்பலாம், போய் குளிச்சுட்டு வா. இங்க தானே போற, எதுக்கு குளிச்சுட்டு வா? போயிட்டு வந்து குளிச்சு. போய் குளிச்சுட்டு வா, அழுக்கு முட்டையாட்டு இருக்கு. இருந்தாலும் நல்லா இருக்கும். நீங்க பாரு, ரெடியா வச்சிட்டேன் பாரு, ஜட்டி துண்டெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். போ. ஏன் தான் இப்படி பண்றியா? அப்புறம் குளிக்காமையா வருவேன் நரேனு, லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கிற. சீக்கிரம் வா, 5 நிமிஷம் தான் டைம். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக மாமா. A few moments later. டேய், எவ்வளவு நேரம்? ஜட்டி போட்டு வா, ஜட்டி போடாம வந்துடாத. வெளியே போறப்பெல்லாம் கண்டிப்பா ஜட்டி போடணும். Eternity later. குளிச்சிட்டியா? தலைய காய வை ஃபர்ஸ்ட். காய வைக்கல. சரியா? போயிட்டு நீ 1/2 மணி நேரத்துல வரணும் நாரேனே. வந்துடலாம். சீக்கிரம் தவட்ட. ஓ, நானும் வேற போய் ரெடி ஆகணும். எனக்கு டயர்டா இருக்கு. ரெடி ஆகணுமா? என்னடி எரியுது? உள்ளால எரியுது. ஏன் தெரியல. ஒழுங்கா குளிக்கணும். ஒழுங்கா குளிக்கணுமா? ஏன் நல்லதானடி குளிக்கிறேன் நானு. எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், உடம்புக்கு ஒரு வாஷ் போடு, ஹேருக்கு வந்து ஷாம்பு போடுன்ட்டு. ஒரு மெடிமிக்ஸ் சோப்பா வாங்கி வச்சுக்கிற. வாங்கி வச்சுட்டு என்ன பண்ற? இதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் மாதிரி இது எரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். லூசு, மெடிமிக்ஸ் சோப்பையே இங்க தேய்க்கிற. எல்லாத்துக்கும் மெடிமிக்ஸ் சோப் தேய்ச்சா இப்படிதான் அரிக்கும். தேய்க்கலாமா? எரியுதுன்னா இது சொரியற. துண்ட முதல்ல காய போடு நரேனு, பெட்ல போடாத. இதெல்லாம் முக்கியம். இப்ப எரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், என்னம்பா பண்ற நீ? எதுக்குலாம் எரியுது? போய் மாத்து, ட்ரவுசர் மாத்திட்டு வா போ. ட்ரவுசர் துவைச்சது தானே. இதான் எறும்புக்கு இது கடிச்சிருக்கோம். வா. ஆடிட்டு இருக்காம வாடா, வயிறு வலிக்குது. லூசா, நீ எறும்பு கடிச்சா எப்படி எரியும்? லூஸ் மாதிரி பேசாத. காலெல்லாம் வேற எரியுது. காலெல்லாம் எரியுதா? தெரியலையே. உடம்பே உனக்கு எரியுது. அல்சர் வந்துருச்சு. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? நீ எதுவும் பண்ணியா? நான் என்ன பண்ணேன்? எரியுது. என்னடி பண்ண? சொல்லுடி. சொல்லு என்ன பண்ண?
எரியுது. வயிறு வேற வலிக்குது. நான் என்ன பண்ணேன்? நீதான் ஏதோ பண்ணிருப்ப. நாங்க பாரு சட்டியெல்லாம் வாஷ் பண்ணி நீட்டா ட்ரவுசர் எல்லாம் வாஷ் பண்ணி கொடுத்தேன் மின்ட் ஃபிளேவர் போட்டு. இதுக்கெல்லாம் மாதிரி மின்ட் ஃபிளேவர் தராங்க யாரு? ஆமா, அமேசான்ல இருந்து மின்ட் ஃபிளேவர் லிக்விட் வாங்கினேன். ஹால்ஸ் வாயில போட்ட மாதிரி அப்படியே குளு குளுன்னு அப்படியே எரிச்சலா இருக்கும்ல, அது மாதிரி இருக்கும். நாங்க குளுக்குளுன்னு இல்லடி, எரியுதுடி. எரியுதவா ஏர் கூலர்ல உட்காருவா செய்ய. வா, எதுக்கு தையத்தக்கான்னு ஆடிட்டு இருக்கிற? எரியுது. என்ன பண்ண? இங்க பாரு, நீ கூட வெளியே வரக்கூடாது, அதுக்கு தானே இப்ப பிளான் போடுற. அதுக்கு தானே பிளான் பண்ற, எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இத்தனை நாள் வந்து எரியுதுன்னு சொல்லியிருக்கியா? நீதான் ஏதோ பிளான் பண்ணி வச்சியோ. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே, நான் கூட வரக்கூடாது, தனியா போகணும்னு. நான் நீ இல்லைன்னா எங்க போறேன்? பிளானே கேன்சல் தான். உட்காருங்க, ஏர் கூலர்ல போட்டு காட்டு. சுவிட்ச போடுங்க, சுவிட்ச போடு, காட்டு நல்லா காட்டு. ஃபுல்லா நல்லா இருக்கா? காத்தோட்டம். ஏன்டி ஆஃப் பண்ற? ஆஃப் பண்ணாதடி. அவங்க எரியுதே, எரியுது. என்னடி பண்ண சொல்லுடி. நான் எதுவும் பண்ணல. எனக்கு கரண்ட் பில் எவ்வளவு வருது? கரண்ட் பில் நைட் எல்லாம் போட்டு தூங்குறப்போ உனக்கு தெரியாது, இப்பதான் தெரியும் உனக்கு கரண்ட் பில். நைட் எல்லாம் ஓடுது, காலையிலயும் ஓடணுமா உனக்கு? நிறைய டேபிள் ஃபேன் வைக்கிறேன், வா டேபிள் ஃபேன் வைக்கிறேன். லூஸ் மாதிரி பண்ணாத, கொஞ்ச நேரம் பொறுமையாயிரு. நீ நேத்து எங்க போன? ஆபீஸ் போனியா இல்ல நேத்து லீவ்? முந்தா நாள். அதுவாடி இப்ப முக்கியம். போடுவி ஏதாவது ஒண்ணு. நீ உட்காரு நரேனு. ஃபேன் போடு. இந்த டேபிள் ஃபேன். காத்தே வரலடி. 11ஆம் நம்பர்ல வை, அப்பதான் காத்து வரும். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. ஐயோ 12க்கு எங்க போறது? இருக்கிறதே 5 தான், ஃபுல்லா தான் ஓடிட்டு இருக்கு. டிவைர் கம்பெனி மாதிரி பண்ணிட்டு இருக்காத, இரு நான் வேணா விசிறேன். கரண்ட் சார்ஜ் அதிகமாகுது. என்ன ஏன் அப்படி தூக்கிட்டு நீ? இது வேணாம், நான் இதுவே போட்டுக்கிறேன். நீ போடி. இங்க பாரு, ஐயோ பெட்ஷீட்லாம் பறக்குது. எத்தனை ஃபேன் போடுவ? என்னடி பண்ண? நாராயண் டென்ஷன் ஆயிடுவேன் நாராயணு. ஏய் லூஸ் மாதிரி பண்ணாத, நீ எரியுதுன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ண சொல்லு. எதுவுமே பண்ணல, அந்த லிக்விட் போட்டு தான் துவைச்சேன். அப்ப அதுதான் நினைக்கிறேன். என்ன கூகுள் குடு, கூகுள்ல செக் பண்ணி பாக்குறேன். போன் எங்க வச்ச? தெரியல, எங்கேயோ வச்சுட்டேன் பதட்டத்துல. எனக்குன்னே பிறந்தேடி நீ, ஃபுல்லா பழி வாங்க. பழியெல்லாம் வாங்கலடா, உனக்கும் தான் பிறந்தேன் நானு. உண்மைதான். தெரியுதே, நான் என்ன பண்ணுவேன். போதும் நரேனு. வேர்க்குதுன்னு சொல்லிருக்க, வேர்க்குது, எரியுது, எல்லாம் பண்ணது. டேய் மாமா, என்னடா இப்படி அரிக்குது? அதுவா, நான் தான் அதுல கொஞ்சம் ப்ளீச்சிங் பவுடர் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஏய் நீ பண்ண எரியுது. அந்த லிக்விட் என்ன நீ பண்ணி தொலைச்ச? நான் எதுவும் பண்ணல, இரு நான் பாக்குறேன்னு சொல்லிட்டேன்ல. லூஸ் மாதிரி பண்ற, ஆடிட்டே திரியற, ஒரு இடத்துல உட்கார விடுறியா? இது ஆஃப் பண்ணேன். எரியுது, அப்புறம் நான் என்னதான் பண்றது? இது ஆம்பளைங்களுக்கு யூஸ் பண்ண கூடாதா இந்த லிக்விட்? மின்ட் ஃபிளேவர். இப்படிதான் எரியுங்கிறாங்க. எதுக்கு கக்கூஸ்குள்ள ஓடுவ? சட்டை ஊக்குற, கதவு மூடு. நரேனு சரி, வேற ஜட்டி போடு போ, வேற ஜட்டி போட்டு வா. அங்க பாடு, நாலா பக்கம் குச்சி வச்சு நடுறேன் சரியா? அப்படியே காத்தோட்டமா இருந்தா சரியா போயிடும். ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். அது போட்டு விட்டாலே காத்தோட்டமா இருக்கும். இப்ப எதுக்கு இப்ப லுங்கிய வேற போடுற? ஜட்டியோட அலைய வேண்டியதானே? எரியுதுன்னு சொல்லிருக்கேன் நீ.
சோ இது என்னடி ஊதுறேன். ஏர்க்குள்ள போடுறீ. ஏ வேணா நரேன். ஏர் கூலர் நாட் அலௌட் நரேன் டே டைம்ல. என்ன கொடுமை சரவணன். வேர்க்குது எரியுது. நீ ஏன்டி இப்படி பண்ற? ஐயோ ஒண்ணும் இல்ல சரியாயிடும். கொஞ்சம் பொறுமையா இரு. இரு அம்மா எரியுதும்பா. அமைதியாரும்பா. நீ பைத்தியம் மாதிரி வெறி பிடிச்சவனாட்ட இருக்க. நீ தாண்டி அப்படி பண்ணிட்டு இருக்க. ஒரு மனுஷன் எரியுதுன்னு சொன்னா கொஞ்சமாவது ஓடட்டும் விதியா. கரண்ட் பில் இப்படி ஆட்டு நல்லா. ஐயோ பாரு எப்படி வேர்க்குதுன்னு. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ. அந்த மிளகா ஃபிளேவர்லாம் போனோம்னா மிளகா சரியாயிடும். ஃபிளேவரா? மிளகாவா? மின்ட் ஃபிளேவர். மிளகா நான் எங்க சொன்னேன்? காது கேட்க மாட்டேங்குது அவனுக்கு. ஐயோ எரியறதுல மாத்தி கேட்டுருச்சு போல இருக்குடி. எந்திரி எந்திரி எந்திரி. எதுக்கு இப்படி ஆடாம இங்க பாரு. 1 minute இப்படி காமா நில்ல. உனக்கு ₹1,00,000 தரேன். ₹1,00,000 வேணும், ₹10,000 வேணும். அப்படி எரியுதுன்னு சொல்லிருக்கீங்க. எனக்கு நீ டிராமா பண்றேன்னு தோணுது நிறைய. நான் டிராமா பண்றேன். ஆமா போடி இப்போ. நான் சைக்கோவா? எதுக்கு இங்கிட்டும் மாரத்தான் ரேஸ்ல ஓட போறியா? பிராக்டிஸ் எடுக்கிறியா? அதுக்கு நான் என்னடா பண்ணணும்? என்ன பண்ண சொல்லு. நான் எதுவும் பண்ணல. என்ன ஏன் கூட போட விட மாட்டேங்கிறீங்க? இப்ப எரியுதுன்னா எப்படிலாம் நமக்கு பொண்ணு பிறக்கும்? அதுவாடி இப்ப முக்கியம். எப்படி சரி பண்றதுன்னா பாரு. நான் போய் கழுவிக்கலாம். தண்ணி ஊத்துனாதான் ஓவரா எரியுமாமா போட்டிருக்காங்க. ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டறதுலயே வந்து பஞ்சு பண்றீங்க? ஏன்டா இப்படி பண்ற? இங்க பாரு மிளகா இருக்குல்ல, முள்ளாலதான் எடுக்கணுமா. அதனால இந்த எரிச்சலை சரி பண்ணணும்னா மிளகாய வச்சு அப்படியே தேய்க்கணும்ன்றாங்க. அம்மிக்கல்ல அரைச்சு இப்படி பூசணுமா. படி அது எக்ஸ்ட்ரா எரியும். ஏன் அப்படிதான் போட்டிருக்காங்க? பேக் வந்துட்டேன். இப்ப அதான் முக்கியம். இந்த இப்ப ஆடல என்ன மாறி மாறி வருது. என்ன மாறி மாறி வருது? தெரியுது தும்மல் வருது. ஐயோ இந்த வீட்ல மத்த மனுஷங்களா இல்ல? அவங்க எல்லாம் சத்தம் இல்லாம போயிட்டு சத்தம் இல்லாம வராங்கல்ல. உங்களுக்கு மட்டும் ஏங்க இப்படி எல்லாம் நடக்குது? ஆனா ஏற்கனவே அவிஞ்சு போய் கிடக்கு. மேற்கொண்டு எரிச்சல கப்பாத. விசிறியாவது விடுடி சீக்கிரம். நல்லா விசிறு. கீழே. ஐயோ என்ன ஊதுறேன். பத்தவே மாட்டேங்குதுமா. இரு நரேனு 15 நிமிஷத்துல தானா சரியாயிரும் சொல்றாங்க. எப்படி ஜட்டி மாத்தினியா இல்லையா? மாத்தினேன். அப்புறம் எதுக்கு இப்ப கண்ணெல்லாம் கலங்குது? கபாலத்துக்கு போயிருச்சா? என்னடி பண்ண? ஏன் கண்ண இடத்துல கைய வச்சு தேய்ச்சிட்டு இருக்கிற? எனக்கு புரியல. எல்லாம் வீங்கிற மாதிரி வேற இருக்கு. வீங்கி போச்சா? போச்சு கடவுளே. ஒரு குழந்தை கூட நான் என்ன பெத்துக்கல. கருமம். வீச்சுக்குள்ள கையிடு. அசிங்கமா இது என்ன பழக்கம் பழகிட்டு இருக்க? எரியுது. இரு. ஐயோ ஏற்கனவே போடும்பா. இந்தா போடு. போதும் அவ்வளவுதான். கரண்ட் பில்லு. கரண்ட் எப்போ வரும்னு போன் பண்ணி கேளுங்க மச்சான். மாப்பிள்ள நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கரண்ட் வரதுக்கு 2 நாள் ஆகுமா? 2 நாள் ஆகுமா? ஐயோ என்ன பண்றது? தண்ணி குடிச்சியா? தண்ணி வேணுமா? டிக்கிலாம் புண்ணாயிரும் பைத்தியம். இந்த ஆட்ட ஆட்டுற குடி. நம்பி குடிக்கலாமா? குளுகுளுன்னு இருக்கு மாப்பிள்ள. கொஞ்சம் எரிச்சல் அடங்கும். குத்தாலம் அருவியில குளிச்சது போல் இருக்குதா? நிறைய குடிக்க கூடாது, எரியும். எது கொழுகு விட்டுட்டு இருக்க? ஐயோ என் மனசுக்குள்ள தீய வச்சா. ஐயோ விடு, வெளியவே போவேனா? போக வேணாம். ஞான ஏறி ஐயோ எதை வச்சு விசுறதுன்னு தெரியல கடவுளே. போட மாட்டேங்குது.
அவ்வளவுதான், சார்ஜ் தீந்து போச்சு, படு. போடட்டுண்டி கொஞ்ச நேரம் ப்ளீஸ் டி. கரண்ட் பில் தானே டி கட்டிக்கலாம் டி. கொஞ்ச நேரம்னா எவ்வளவு நேரத்துக்கு எரிச்சல் இருக்கும்னு தெரியலையே. சரியா நீனா 15 நிமிஷம் தான் இருக்குமே. 15 நிமிஷம் அப்படிங்கறது லாஸ்ட் ஸ்டேஜ். உனக்கு இருக்கிறது ஹை ஸ்டேஜ்னா 3 மாசம் இருக்குமா? ரைட்லா ரைட். இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. இங்க வா, ஒரு இடத்துல உட்காரு, ஆடிட்டே இருக்காத, ஓடிட்டே இருக்காத. ஆஃப் பண்ணித முத. ஆஃப் பண்ணு. நான் சொல்ற மாதிரி கேளு, சரியாகும். எந்திரிச்சு நில்லு, இங்க நில்லு நில்லு. ஒரு காலை தூக்கி இந்த முட்டி மேல வை. நில்லு ஒழுங்கா. இந்த கையெடு. அந்த கை எடுத்து வாயில வை. இப்படி நீ நேத்து காமெடி பண்ற. காமெடி எல்லாம் பண்ணலாம், அதுல போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க? சரி விடு, கொஞ்ச நேரம் ஆடாம அப்படியே நில்லு நில்லு. இப்ப எதுக்கு நிறைய இப்படி பண்ற? காலெல்லாம் எரியுது. ஏன்பா புதுசெல்லாம் வாங்கி ட்ரை பண்ணி தொலைற? ஓ நல்லதுக்காக யோசிச்சா இப்படி ஆயிடுச்சு நிறையன்னு. இரு, மின்ட் பிளேவர் போட்டா இப்படி ஆகாது. மின்ட் பிளேவருக்கு பதிலா மிளகா பிளேவர் போட்டேன்டா. எதுக்குடா அப்படி விக்கிறாங்க? மிளகா சாசாமா பிரெட்ல போட்டு திங்கன மாட்டிருக்குது. ஜட்டியில போட்டேன் நானு. எப்ப சரியாகும் தெரியல. பண்ற நான் எதுவும் பண்ணல. வாங்கி போட்டேங்கிற இல்ல அழகாலையா வந்தேனா? அது ஒண்ணும் எரி தெரியல. என்ன இருந்தாலும் நானும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவ தானே, எனக்கும் முக்கியமான பொருள். இன்னொரு வாட்டி குளிக்கிறியா? தண்ணி பட்டா ஓவரா எரியும். இப்ப மிளகா சாப்பிட்டு தண்ணி குடிச்சா எப்படி இருக்கும்? அதே மாதிரிதான். உனக்கு எங்க போச்சு புத்தி? நீயா துண்டு ஜட்டிலாம் எடுத்துக்க மாட்டியா? என்கிட்டதான் கேப்பியா? நீ தானடி எடுத்து வச்சிருந்த. எப்பயும் எடுத்து கொடுக்க மாட்டேன், எதுக்கு இன்னைக்கு மட்டும் எடுத்து கொடுத்த? லூசு. புதுசா இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணலாம், புது லிக்விட்ல துவைச்சிருக்கோமே, உனக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு பார்த்தேன். இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேல. ஆமா, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே. இல்ல வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஒண்ணுமே உனக்கு கொடுக்கலன்னு எனக்கு மனசு வருத்தமா இருந்துச்சு. டிஃப்ரெண்டா பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன். ஓ, இங்க இருந்து இங்க வந்து பழனிக்கு ஏறி இருந்தா கூட இந்நேரம் வந்து பாத யாத்திரை போயிருப்ப. இங்க இருந்து இங்க நடக்கிறது அந்த டிஸ்டன்ஸ் நடந்திருப்ப. ஓ பயமா இருக்கு, மலை மாடு மாதிரி என்னால வந்து. குறைஞ்சிருக்கா இல்லையா? ஓ ஏர் கூலருக்கு வந்து சோதனை. ஏர் கூலர்ட்ட போய் கண்டதை காட்டிட்டு இருக்காது, பயந்துடாதா? அதுவாடியே முக்கியம். ஏன் நீ இப்படி லூஸ் மாதிரி பண்ற? ஐயோ வேர்த்து போச்சு, குண்டை எடுத்து கிடைக்கலாம். அவ்வளவுதான், அப்பப்ப வச்சுக்கணும். ஃபேன் வச்சிருக்கேன் பாரு. ஃபேன் ஓடவே இல்லடி. ஐயோ மீண்டும் மீண்டுமா அழிக்கி விட்டு விழுந்துடாத நிறைய. இந்த ஓட்டம் ஓடுற. இங்க வா, 2 நிமிஷம் இப்படி உட்காரு, சரியா? இரு 2 நிமிஷம் அடக்கி பழகு. ஆம்பளைனா அடக்கம் வேணும், சரியா? ஆடக்கூடாது, அகங்காரத்துல ஆடக்கூடாது. இப்ப நான் போய் திருப்பி பண்ணா பரவாயில்ல, குளிக்கிறேன். ஏய் இரு பைத்தியம், திரும்பி குளிக்க கூடாதீங்க. வா சொன்னது கேளுங்க, உட்காரு. இரு எண்ணெய் எடுத்துட்டு வரேன், தேய். எண்ணெயை ஊத்தி தேய்ச்சேன்னா சரியா போயிடும். இரு, திருப்பி குளிக்க கூடாது, தண்ணி பட்டாதான் எரியும். இங்க பாரு, செல்ல பட்டியில நீ அழக்கூடாது, சரியா போயிரும்டா தங்கமே. இங்க வா, வேஸ்டி. நீ விடு இப்படி இங்க வா, இங்க வா, ஒரு நிமிஷம் இங்க வா. வேஷ்டி கட்டிட்டு வா. இப்படி சுத்தணும்னா காத்து வரும். காத்து வர்றது எத்தனை வாட்டி குளிப்ப? இரு நான் போய் ஜட்டி எடுத்துட்டு வரேன். என்ன ஏன் மேல பழிய போடுற? உனக்கு நல்லது யோசிச்சாவே இப்படிதான் நிறைய ஆசையா வந்து எடுத்து கொடுத்தேன்ல, என்னைய சொல்லணும். ஏன் இப்படி பேசுற? மனசு கஷ்டமா இருக்குச்சு. ஒரு அங்கன எரிச்சல் இருக்குன்றதுக்காக என்னைய போய் இப்படி ஏன் கட்டணும்னு பேசுற?
நீதானே இந்த வேலையை பார்த்துருக்கீங்க. நான் என்ன வேலையை பார்த்தேன்? போய். நான் வீட்டுக்கு போறேன், போ. வாடா சீக்கிரம். சோ கழுவி எடுத்துக்காங்களேம்பா. குளிக்கிறேன் என்ன? குளிக்கல, ரொம்ப கழுவிட்டு மட்டும் வந்தேன். ஐயோ ஏன் என்ன பண்ண? சோப் போட்டு கழுவுனியா? நான் இந்த சாஸ் வேணா எடுத்து கொடுக்குறேன், போட்டு கழுவுறியா? சாஸ் எல்லாம் ஒண்ணும் இல்ல நிறைய. நீங்க வா. என்ன கண்ணு கலங்குதே தவிர அழுக மாட்ற? ஐயோ ஆம்பளைங்க அழுக கூடாதுன்றதுக்காக அடிச்சிட்டு இருக்கேன். ஐயோ என்னத்த அடக்குற? வலிக்குதா? தெரியுதுடி, எரியறதுல நான் என்னென்னமோ பேசிக்கிட்டு ஐயோ இரு, சரியாயிரும் நிறைய. தெரியாது. சூடு பிடிச்சா எரியுதுல, அது மாதிரி எரியுமா? எப்படி இருக்கு? விடுறி முதல்ல சொல்லு. 3 மிளகாய் எடுத்து குந்தாம இல்ல மருதாணி போட்டு விட்ட மாதிரி இருக்கு. ஐயோ மருதாணிலாம் நான் போட்டு விடல. போ பேசுறான் பாரு. 100 மிளகாலாம் இல்ல, 3 மிளகாதான். 3 மிளகாயா? 3 மிளகாய் எடுத்து ஜட்டியில தேய்ச்சி கொடுத்தேன். ஏன் கோஸ்ட்ல நீ அழுக வச்சல, கோஸ்ட் பிராங்க்ல பண்ணுவேன். சரியாயிரும். பாவடை புடிச்சிட்டு எங்கடா ஓடுவேன்? எதுக்கு இப்படி ஓடுவியோ தெரியல. எதுக்கு இப்ப ஓடி இரு, சரியா போயிட்டுடா. வா, பாய் சொல்லிட்டு போ. பாய் சொல்லிட்டு போ. பாவம் கைஸ், எரியுது போல. ஆஸ்பத்திரிக்கு தான் கூட்டு போகணும்னு நினைக்கிறேன். அங்க போய் டாக்டர்கிட்ட கூட என்ன சொல்றதுன்னு தெரியல. என்னைய தான் கழுவி ஊத்துவாங்க. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு கதரை வச்சிருக்கோம். கொஞ்ச நேரத்துல சரியாயிரும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் உட்கார வைக்கலாம், இல்லைன்னா ஐஸ் கட்டி டப்புக்குள்ள போட்டு உட்கார வைக்கலாம். சரியாயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரும் இந்த வீடியோ வந்து ட்ரை பண்ணிடாதீங்க. அதுவும் இல்லாம யாரும் வந்து என்னைய திட்ட வேண்டாம், ஓகேவா? கொஞ்ச நேரத்துல நார்மல் ஆயிடும். மன்னிச்சிருங்க. ஓகே गाइस, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. 7000 ரீச் ஆக போறோம், ஓகேவா?